இப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டு இருக்கோம். இதுக்குதான் அந்த கமெண்ட் வருது. உங்களை முன்ன பின்ன 2 வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோச்சுக்கிறீங்கல்ல. இப்ப அவ்வளவு வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, 50 பையன் வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே, இந்த மனநிலை கூட போறாங்க. பர்சனல் கொள்கை தான் பரவாயில்ல. பிரதானமா இருக்கிற ஒரு கொள்கையை இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க. எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே இல்ல அந்த மாதிரி கருத்து நீங்க சொல்லும் போது நாங்க பெனிஃபிட் ஆன இந்த கொள்கையில பெனிஃபிட் ஆன நிறைய பேருக்கு அதை கிண்டல் பண்ணணும் தானே தோணும். ஏன் சிறு வயதிலேயே அரசியல் பேசுறது என்பது நல்ல விஷயம். அரசியல் பேசுறதுங்கிற வீராவேசம் பேசுறது கிடையாதுல. நீங்கள் அந்த முதிர்ச்சிக்கு அப்ப எப்ப வர்றது? இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுறாங்க, ஒரு வெறிய தூண்டி விடுது. சின்ன வயசுலயே வந்து இல்லாத கோபங்களும் இது வந்து ஒரு ஆழமான மன விளைச்சலுக்குள்ள நைட்டு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன கூட என்ன தான் குடும்பம் அதெல்லாம் அப்படிதான் பேசுற ஹர்ட் ஆகுதா? அட்டாக் பண்ணதே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவங்களோட உருவாக்கில என்னைக்குமே பண்ண முறையில எங்க அம்மா திட்டது, எங்க அப்பா திட்டது ராவலாது. அந்த வயசுல இந்த யோசிக்கல. அந்த வயசுல எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். மன உளைச்சலுக்குள்ள அதுதான் மறுமண்டு என்னை மன உளைச்சல் ஆளாக்க பதில் வாங்க நல்லா ட்ரை பண்றேன். கொஞ்சம் நான் பேசுனது ஒரு 3 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. ஆனா இவங்க பேசுனது ஒரு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் பேர். கணக்கு விடுங்க. ஏன்னா இந்த கணக்கு பேசுறாங்க எல்லாமே வெளியில ட்ரால் பிடிக்கான்னு சொல்லிட்டு வேணும்னே ட்ரால்ல போய் மாட்டிக்கிறது. இல்ல சொல்றேன், அந்த நானே தான் இருக்கேன் 20 வருஷமா. புரியுதா? உள்ளுக்குள்ள 3 லட்சம் பரவாயில்ல. மோட அடுத்து இந்த வார்த்தையை விட்டனா 7 லட்சம் போவோம். லைட் அந்த ஓட போடுவான். இந்த பிஞ்ச பாண்டுக்கார ஏதாவது போடுவான். அதுல ஒரு 12 லட்சம் வரும். இப்படி மைண்ட்ல கணக்கு பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க சீரியஸ் பொலிட்டிஷியனா வர முடியும். லேர்ன் பண்ணி வர்றதுக்கு முன்னால சில தடுமாற்றம் இருக்குன்னா சுட்டி காட்டுங்க.